இந்த விசில் சின்னம். இத ம். நீங்க எப்படி மக்கள் கிட்ட போய் கொண்டு ஏன்னா டைம் இல்லல்ல. எப்படி போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஏங்க என்னங்க அது? ம். கட்சி சின்னம் அறிவிச்சு 2 மணி நேரத்துல ஒரு தமிழ்நாட்டின் கடைக்கோடியில இருக்கிற ஒரு ஆயா விசில் அடிக்குதுன்னா ம். என்ன காரணம்? என்ன அது விஜய்ங்கிற ஒரே காரணம் தான். இல்ல சார் நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஏன் தெரிஞ்சே கேளுங்களேன். சரி ஓகே. தெரிஞ்சே கேட்கிறேன். ஆ, உங்ககிட்ட நார்மலா நான் கொஸ்டின் கேட்கிறேன். ஆ, நார்மலா பதில் சொல்லாம, ஆ. ஏன் இப்படி கத்தி முக்கி வெளிய வந்துடுற அளவுக்கு பேசுறீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது கரெக்ட்டா இருக்கு. இப்படியே போவோம். ஒரு விஷயத்த ம். எமோஷனல் அடக்கி வச்சோம்னா ம். நம்ம வீக் ஆயிருவோம். ம். நம்மளோட முழு எமோஷனலையும் வெளியில காட்டணும்னா அத கட்டுப்படுத்தக்கூடாது. ம். புரியுதுங்களா? அது கட்சியில இருக்கிற ஈடுபாடு இருந்தா அது ஆட்டோமேட்டிக் உணர்ச்சி பிளம்பு வெடிக்கும். உங்களுக்கு வெடிக்குது. ஆனா உங்க தலைவருக்கு வெடிக்க மாட்டேங்குதே ஏன்? உணர்ச்சி இல்லையா? போயிருச்சா? உணர்ச்சி இல்லாம தான் எப்படி பேசுறாரு? கைய விரிச்சு பேசுறாருல. என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறப்ப அப்படியே அத்தனை பேரும் ஆர்ப்பரிச்சு கத்துறானுங்கல்ல. எக்ஸர்சைஸ் பண்ணாம இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதனால தான் கைய இப்படி விரிச்சு விரிச்சு பேசுறாரு. எக்ஸர்சைஸ் பண்ணாரா? பண்ணாம இருந்திருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஓ புரியல. என்னங்க நீங்க இல்ல கைய என்னதாங்க இப்படி விரிச்சு விரிச்சு நினைக்கிறீங்க? பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? ஆ? இதெல்லாம் ஒரு எமோஷனலா? சைலண்டா பேசினாலும் சரியா பேசலம்பீங்க. ஆமா. கத்தி பேசினா ஏன்டா கத்துறங்கிறீங்க. ம். ஆ? ம். ஒரு உணர்வு புரிஞ்சுக்காத ஜென்மங்கள்ட்ட நாங்க உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளார படுற பாடுங்கிறது பெரும்பாடா இருக்கு. இத நீங்க மட்டும்தான் இப்படி இல்ல. இந்த ஊரே இந்த நாடு நாட்டு மக்களும் நாசமாய் போய் கிடக்குறானுங்க. உங்களால கட்சியே கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா, சின்னத்த எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஏங்க ஆல்ரெடியே சின்னம் ரீச் ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடியே சின்னம் ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆயிடுச்சா? எந்த இடத்துல போய் ரீச் ஆயிருக்கு? ஏங்க இவ்வளவு நேரம் என்ன சொன்ன? ஒரு கடைக்கோடியில இருக்கிற ஆயா. போதும் சார். திரும்ப அந்த ஆயா கதை வேணாம் சார். வேணாம் சார்.